இருக்கிறப்ப சில சரி எம்எல்ஏ இருக்கிறப்ப ஒரு பக்குவமா இருக்கணும், ஒரு சில பத்திரிக்கை சில டிவி. எம்எல்ஏ இருக்கிறப்ப அவருக்கு பண்பாடு தெரியாதா? ரேஷன் கடையில் குறைச்சு போட்டாலும் ஐயா சாமி குறைச்சு போடாதீங்க சாமி அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு வரணும். அப்படியாடா சொல்லிட்டு வரேன் நானே? அப்படி வந்தவே இல்லையாடா, அப்படி பிறந்தவே இல்லையாடா ஜெகநாத் மிஸ்ரா? அக்கிரமத்தையும் அதர்மத்தையும் அந்த இடத்துல தட்டி கேட்கக்கூடியவனா தானே நான் பிறந்து வந்திருக்கேன். அப்படிலாம் போக மாட்டேன். அப்படி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா இல்ல, அந்த இடத்துல இல்ல. நான் திரும்ப திரும்ப மதுவிலக்கு நிச்சயம் கொண்டு வருவோம், மதுவிலக்கு நிச்சயம் கொண்டு வருவோம். நம்ம படிப்படியா மதுவிலக்கை குறைக்கணும் அப்படிங்கிறத திட்டம். பூரண மதுவிலக்கு என்பதுதான் நம்மளுடைய நீண்ட தூர ஒரு கொள்கையாக நிச்சயமாக அமைய இருக்கிறது. நிச்சயமாக அதற்கு முன்னதாக குடிக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்களை திருத்தணும். சாமிக்கு கோயிலுக்கு மாலையை போட்டு விட்டோ, ஏதோ ஒரு கோயில சத்தியம் வாங்கியோ, ஏதாவது ஒரு வழியில அவங்கள திருத்தி சரி பண்ணி நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறேன். திருந்த மாட்டாங்களா? அப்ப நான் வாரேன், நான் வீட்டுக்கு வாரேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏலக்காய் பிரச்சனையை கூட தேவாரத்திலிருந்து சொன்னாங்க. உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பேசி நம்ம அதெல்லாம் உடனே நிறைவு செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நம்ம 100 நாள் இந்த ஆட்சி பூர்த்தி செய்திருக்கு. நிறைவாக எந்த ஒரு அலப்பற எந்த ஒரு பந்தாவும் இல்லாம 1 லட்சம் கோடி முதலீட்டை பெற்று தமிழகத்தை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையில ரொம்ப அலட்டிக்கிறாம அருமையான ஒரு ஆட்சியை நம்ம மாண்புமிகு முதல்வர் அம்மா சொல்லிச்ச, என் மகன் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிச்ச. ஒவ்வொருத்தர் வீட்டிலும் மகனாக வாழக்கூடிய நம்முடைய முதல்வர் ஜோசப் விஜய் இந்த மக்களுக்கான ஆட்சியை, இந்தியாவிலே இல்லாத ஒரு ஆட்சியை, உலகத்திலே இல்லாத ஒரு ஆட்சியை, ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியை, பணம் காசு அப்படிங்கிறதுக்கு ஒரு மரியாதை இல்லாம மக்களுக்கு மரியாதை, மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக அருமையான ஒரு ஆட்சி. இன்னும் பார்ப்பீங்க. இப்ப சும்மா ட்ரெய்லர் தான் பார்த்திருக்கீங்க, சும்மா ட்ரெய்லர் தான். நான் திரும்ப சொல்றேன், இது நம்ம படம். 2026 தமிழக அரசுங்கிறது நம்ம படம் மட்டும்தான் நம்ம தியேட்டர்ல ஓடணும். வேற எவனும் இந்த தியேட்டர்ல படம் ஓட்டுறேன், சைட்ல ஓட்டிக்கிறேன், அப்படி பிட்டு ஓட்டிக்கிறீங்கன்னா இங்க எவனும் வர முடியாது. நம்ம படம், நம்ம தியேட்டர், நம்ம தான் ஓட்டணும். மக்கள் நம்ம படத்தை பார்க்கணும். அத மனசுல நிலைநிறுத்திக்கங்க. அதனாலதான் நான் சொல்றேன், திரும்ப உள்ளாட்சிக்கு வரப்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் உள்ளாட்சியில அதைத்தான் நான் சொல்றேன். இன்னைக்கு அந்த அம்மா மாயி இன்னைக்கு காலையில கூட்டம் முடிஞ்சு வந்தனே 2 பெண்கள் சொன்னாங்க, ஐயா எரிமய கம்பத்துல எரிமயானத்துல ஒரு பிணத்தை எரிக்கிறதுக்கு 4000 ரூபாய் ஐயா, சண்டால பாவி 8000 ரூபாய் வாங்குறாங்கய்யா. 2 அம்மா சொல்றாங்க, அந்த எரிக்கிறக்கூடிய லைசன்ஸை எங்களுக்கு வாங்கி கொடுங்கயா, நாங்க இந்த மக்களுக்கு 4000 ரூபாய்க்கு எரிக்கிறதுக்கு நாங்க உறுதுணையாக இருக்கிறோமே சொல்லி பெண்கள் தைரியமா எந்திரிச்சு வெளியே வந்திருக்காங்களே. எரிமயானத்துல எரிக்கிற இடத்துல ஊழல் பண்றீங்களா அப்படின்னு பெண்கள் இன்னைக்கு தட்டி கேட்க வந்துட்டாங்களே. சும்மா விடுவாங்களா? எரிமயானத்துல சுடுகாட்டுல கூட ஊழல் நடக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அரசு நம்மளுடைய தாவக அரசு.